வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 13/3/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்குறேங்க இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட், திருப்பூர் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 300 to 400ங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 25 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையை 15 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய்ங்க, முருங்கைக்காய் வரது திருப்பூருக்கு இல்லைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400 450 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் விலை இன்றைக்கி குறைவுங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா கட்டு 150 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 10 to 20 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பை 100 to 150ங்க. அதிகபட்ச விலையை 10 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையை 7 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 15 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 600 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 40 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 250க்கும், குறைந்தபட்ச விலையை 150க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 10 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 100 to 300ங்க. ஒரு கிலோ 4 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 10 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு கிலோ 100க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. தக்காளியே இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப கடும் வீழ்ச்சி. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையை வெறும் 50 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையை 100 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. நார்மல் வியாபாரம் 50 to 100 ரூபா தானுங்க. ஒரு சில தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பாக்ஸில் குறைந்த ஒரு 10-20 பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 130க்கு போயிருக்குதுங்க. அது வந்து கணக்கு எடுத்துக்க முடியாதுங்க. நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 100 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையை 12 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையை 10 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கருவேப்பிலை தழை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை 70 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 60 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 28 to 30க்கும், செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 20 to 25க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 45க்கும், செகண்ட் குவாலிட்டி 35க்கும் விற்பனை ஆகுதுங்க. இன்றைக்கி வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா கடும் வீழ்ச்சி. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப வரத்ததிங்க, விலை வந்து குறைவுங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 15 கிலோ கொண்ட பை 300க்கும், குறைந்தபட்ச விலை 200 ரூபா வரைக்கும் கொத்தவரம் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி 25 கிலோ கொண்ட பை சிம்ரன் கத்திரிக்காய் 70 ரூபாயிலிருந்து 100 150ங்க. 70 to 150ங்க. பவானி 150 to 250க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையை 7 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி, செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 30-40க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சற்று இன்றைக்கி விலை குறைவுங்க. ஒரு கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பழம் 40 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 25 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் 20 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 750 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் எல்லாம் வாங்கிக்கிறாங்க மற்ற மார்க்கெட் கம்பேர் பண்ணி. அடுத்தது பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சது அப்படியே இருக்குதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் 28 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாம் 15 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து கிடைக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க கடும் சம்பளங்க, ரொம்ப அரசாணிக்காய் வந்து வீழ்ச்சிங்க. திருப்பூர் இன்னைக்கு 50 மூட்டை 100 150 ரூபா அதிகபட்ச விலைங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரத்து அதிகங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை 150லேருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 150 to 180ங்க. 20 பூ கொண்ட மூட்டை 200 to 230,
24 ரூபாய் கொண்ட மூட்டை 250 to 300 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு 18லிருந்து 34 வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 800 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சற்று விலை இன்றைக்கி உயர்வுங்க, காய் வரத்து கம்மியாகுதுங்க. சரிங்க, நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்டுருக்குறேங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பயனில் அனுப்பிங்க, ஆனால் ஒவ்வொரு விவசாயம் பயனடைவாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுங்க. அனைத்து விவசாயம் பயனடைந்தால் மட்டும்தான் அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பயனடைய முடியுங்க. நன்றி, வணக்கம்.